தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒடிசாவில் தற்போது தேர்தல் முடிவுகள் வந்திருக்கக்கூடிய நிலையில் ஒடிசாவில் வி.கே. பாண்டியனை குறை சொல்வது துரதிருஷ்டவசமானது என்று முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிக விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ஜெனிஃபர். தற்போது வி.கே. பாண்டியனை குறை சொல்வது தவறு என்கிற கருத்தை நவீன் பட்நாயக் முன்வைத்திருக்கிறார். என்ன அடிப்படையில்? பாலவேல், நவீன் பட்நாயக் அவர்கள் முதல் முறையாக மீடியாவுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த தோல்விக்கு பிறகு 24 ஆண்டுகள் அவர் ஆட்சியிலிருந்து, அதற்கு பின்னர் அவர் ஆட்சியிலிருந்து இந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்திருக்கிறார். இந்த நிலையில் தொடர்ந்து பாஜகவினரின் சார்பாக வைக்கப்பட்ட பிரச்சாரங்கள் வி.கே. பாண்டியனை நோக்கியதானதாக இருந்தது. அவர் தமிழர், அவர் உங்களை ஆளலாமா என்று நேரடியாக அமித்ஷா அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார். இப்படி அவரை நோக்கியே தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டதாலும் அவர்களுடைய பிரச்சாரங்கள் இருந்ததினாலும் இந்த தோல்விக்கு அந்த பிரச்சாரங்களினுடைய வெற்றியே காரணம் என்பது போல பலவாறு பேச ஆரம்பித்திருந்தார்கள். பல விமர்சனங்கள் வி.கே. பாண்டியனின் மீது வைக்கப்பட்டது. அவர் ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி. ஐஏஎஸ் குடிமைப் பணியை விஆர்எஸ் கொடுத்துவிட்டு அவர் கட்சியில் பிஜு ஜனதா தளம் கட்சியில் இணைந்தார். ஆனா கட்சியில எந்த பொறுப்பும் அவர் எடுத்துக்கல. வேட்பாளராகவும் இந்த தேர்தலில் அவர் போட்டியிடல. வெறும் கட்சி பணிகள்ல மட்டும்தான் அவர் இணைந்து வேலை பார்த்து கொண்டிருந்தார். இந்த சூழல்ல தான் இப்படியான ஒரு விமர்சனங்கள் தொடர்ந்து அவர் மேல இந்த தோல்விக்கு பிறகு வைக்கப்பட்டது. இந்த தோல்விக்கான காரணம் முக்கியமான இந்த பிரச்சாரம் பாஜகவினருடைய அவரை எதிர்த்த பிரச்சாரம் வென்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து ஒரு விமர்சனங்கள் வைக்கப்பட்ட நிலையில நவீன் பட்நாயக் அவர்கள் இப்பொழுது என்ன பேசியிருக்காருன்னா, அவர் தொடர்ந்து பல்வேறு சிறப்பான பணிகளை செஞ்சவர். முன்னாடி ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கும் போதும் கல்வி, விளையாட்டு, பல துறைகள் அவர் சிறப்பான வேலையை செய்திருக்கிறார். அதே மாதிரி கோவிட் காலங்களிலும் மிக சிறப்பான பணியை செய்திருக்கிறார். புயல்கள் 2 மிகப்பெரிய புயல்களை ஒடிசா சந்திக்கும் போதும் சிறப்பான பணியை செய்திருக்கிறார். அதற்கப்புறம் அவர் தன்னுடைய பணியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியில் இணைந்த பிறகும் எந்த பதவியும் தேவையில்லை, எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வேட்பாளராகவும் இல்லாமல் கட்சியின் முழுக்க கட்சி பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மிக சிறப்பாக பணியை செய்திருக்கிறார். ஒரு மிக நேர்மையான உண்மையான ஒரு அதிகாரி. அவரை அதற்காக நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நவீன் பட்நாயக் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த தோல்வியை குறித்து அவர் சொல்லும் போது, இந்த தோல்விக்கு மக்கள் ஜனநாயக நாட்டில் மக்களினுடைய தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை நம்ம தாழ்மையோட ஏற்றுக்கிறது தான் சரி. அதனால மக்களினுடைய இந்த தீர்ப்பை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் பாலவேல். நன்றி ஜெனிஃபர், விரிவான விவரங்களுக்கு.